தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். நெட் தேர்வை தொடர்ந்து நீட் முதுகலை தேர்வும் ரத்தானது ஆயிரக்கணக்கான மருத்துவ மாணவர்களை விரக்தியில் தள்ளியுள்ளது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய தேர்வு முகமையின் சவப்பட்டியாக இந்த நடவடிக்கைகள் அறியப்படுவதாக விமர்சித்துள்ளார். தொழில்முறை படிப்புகளுக்கான நியாயமான சமமான செயல்முறை அவசியம் எனவும் அப்படிப்புகளுக்கான தேர்வு செயல்முறையை தீர்மானிக்க மாநில உரிமைகள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்கள் மனதிலும் நம்பிக்கையை மீட்டெடுப்பது அரசின் கடமை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 50க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்தான் தான் சுட்டிக்காட்டிய பிறகே ஃபார்மிபிரிசோல் உயிர்காக்கும் மருந்துகள் அவசரமாக 21ஆம் தேதி விழுப்புரம், சேலம் மருத்துவமனைகளுக்கு அரசு வரவழைத்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ள அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரத்தில் 34 உயிர்களை இழக்கும் வரை மெத்தனால் விஷமுறிவு மருந்தான ஃபார்மிபிரிசோல் மருந்து இருப்பு இல்லை என மீண்டும் தெரிவித்துள்ளார். 21ஆம் தேதி இதனை சுட்டிக்காட்டிய நிலையில் 22ஆம் தேதியே மும்பையிலிருந்து இந்த மருந்துகள் வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 20ஆம் தேதி மருத்துவமனைகளில் இந்த மருந்து இருந்ததற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா என கேட்ட அவர், வீண் வாதத்தை தொடராமல் எதிர்க்கட்சியினரின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்டு உயிரை காக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் ஸ்டார் பிரியாணி கடையின் நல்லி பிரியாணியில் எலும்பிற்குள் புழுக்கள் இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முகப்பெயர் எடுத்த நொழம்பூர் பகுதியில் உள்ள ஸ்டார் பிரியாணி கடைக்கு குணா என்பவர் தனது மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் உணவருந்த சென்றுள்ளார். நல்லி மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்து சாப்பிட்ட நிலையில் நல்லி எலும்பை உடைத்த போது அதன் உள்ளே வெள்ளை நிற புழுக்கள் இருந்தது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் குணா பிரியாணி கடை நிர்வாகத்திடம் சரமாரியாக கேள்வி எழுப்பினார். இதையடுத்து தனது குடும்பத்தினரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சைக்கு பின்னர் வீடு திரும்பினார். இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்டார் பிரியாணி கடை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. உடைக்கும் போது பார்த்துங்க, இது என்ன சார்? என்னது சார் இது? சொல்லுங்க, என்ன சார் இது? இல்லை சார், இவ்வளோ நேரம் என் பொண்ணை நீங்கள் செல்லம் கொஞ்சின்னு இருந்தீங்கல்ல, அந்த குழந்தைக்கு இதை நீங்கள் இது எப்படி விஷமா இது? சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டி பகுதியில் சுதர்சன் என்ற பெயரில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் கடந்த மே 9ஆம் தேதி பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 6 பெண்கள் உட்பட 10 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 14 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மல்லிகா என்பவரும், விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்திரா என்பவரும் கடந்த 2 வாரத்திற்கு முன்பு சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினர். ஆனால் நேற்று இருவரும் திடீரென உயிரிழந்த நிலையில் பலி எண்ணிக்கை 12ஆக அதிகரித்துள்ளது. சென்னை சவுகார்பேட்டையில் 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்க நகைகளுடன் நகைக்கடை ஊழியர்கள் தப்பி ஓடிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. பெரியநாயக்கன் தெருவில் செயல்படும் பிரபல நகைக்கடை ஒன்று நகைப்பட்டைகளிலிருந்து பழைய தங்கத்தை பெற்று புதிய தங்கத்தை வழங்கும் வியாபாரம் செய்து வருகிறது. இங்கு பணியாற்றி வந்த தீரேந்தர் சிங், ஜாகிதர் சிங் ஆகிய 2 ஊழியர்கள் சூளை பகுதியில் உள்ள நகைப்பட்டறை நகைக்கடைகளிலிருந்து 5.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்கம், 1 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றதாக தெரிகிறது. தொடர்ந்து புதிய நகை கிடைக்காத சந்தேகத்தில் பிரபல நகைக்கடைக்கு இறங்கிய போது இருவரும் நகை பணத்துடன் தலைமறைவானது தெரியவந்தது. இது தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார் அளிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.